குட் ஆஃப்டர்நூன். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் கிளாஸ். இப்போ பாருங்கள், நம்ம எக்ஸசைஸ் 8.4 தேர்டு சம் யூ வந்து கொடுத்துருக்காங்க. x² + y² டிவைடட் பை xy ப்ளஸ் 3z² y. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம், அப்புறமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது. அப்போ நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும், ∂u/∂x, ∂u/∂y, ∂u/∂z. நான் வந்து வேறு மெத்தடில் சொன்னேன், அதை விட இது ரொம்ப ஈஸியாக இருக்குது, அதனால தான் இதில் சொல்லிட்டேன். இப்போ பாருங்கள், x² + y² xy வகுத்துக்கிட்டு இருக்குது, தனித்தனியாக பிரித்து எழுது. அப்போ எப்படி பிரித்து எழுதலாம், x²/xy ப்ளஸ் y² டிவைடட் பை xy, இது அப்படியே ப்ளஸ் 3z²y. அப்போ பார், ஒரு x அடிபட்டு போய் இது x/yன்னு வரும். அதே மாதிரி ஒரு y கேன்சல் ஆகி இங்கே மேலே y/xன்னு வரும். இது அப்படியே தான் இருக்கும். இது புரியுதா கண்ணு? மேலே x² இருக்குது, x இருக்குது, ஒரு அடுக்கு போச்சுன்னா x/y. அதே மாதிரி மேலே y² y அடிச்சின்னா ஒரு அடுக்கு போச்சுன்னா y/x. இப்போ ∂u/∂x எக்ஸை பொறுத்து பண்ணுறேன். இங்கே பாருங்கள், கீழே இருக்கிற y அப்படியே இருக்கும், ஏன்னா இது எக்ஸு கூட டிவைடில் ஜாயிண்ட் ஆகிருக்கு. நம்ம எக்ஸை தானே இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். அப்போ எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, இந்த y அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ இந்த ஸ்டெப்பில் நாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற எக்ஸு கீழே இருக்குது. கீழே இருந்தாவே டினாமினேட்டரில் இருக்குது. என்ன பண்ணும், குறியை மாற்றணும். அதனால் மைனஸ் 1ஐயும் ஒய்யையும் பெருக்கினா ஒய்யே, அடுக்கோட 1 வச்சு கூட்டினா 2. நாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற வேரியபிள் கீழே இருந்தால் 3 ஸ்டெப்பு. மறந்துடாத, குறியை மாற்றணும், அடுக்கையும் மேலே இருக்கிற நம்பரையும் பெருக்கணும், அடுக்கோட 1 வச்சு கூட்டணும். இவ்வளவுதான். ஏன்னா இது மேலே போகும்போது எக்ஸின் அடுக்கு -1ன்னு வரும் இல்லையா, இது ஒய் அப்படியே தான் இருக்கும். இது எக்ஸின் அடுக்கு -1ன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது -1 எக்ஸின் அடுக்கு -2ன்னு வரும். அதுதான் அது ஈஸியாக அப்படி அதை போட்டுக்கலாம். குறியை மாத்திரை கீழே நாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற வேரியபிள் டினாமினேட்டரில் இருந்தால் குறி மாறும். ரெண்டாவது, அடுக்கையும் மேலே இருக்கிற நம்பரையும் பெருக்கணும். 1 × y ஒய்யே, அடுக்கோட 1 வச்சு கூட்டிக்கணும். புரிஞ்சுதுங்களா? இதில் எக்ஸே இல்லாதனால இது 0. இவ்வளவு தான். நீ ஜஸ்ட் கிராஸ் மல்டிபிள் பண்ணினா x² - y² டிவைடட் பை yx² வரும், அல்லது இப்படியே கூட விட்டுடலாம். அதே ∂u/∂y பாருங்கள், இங்கே ஒய் நாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற ஒய் இங்கே கீழே இருக்குது. அப்போ தேர்ஃபோர் மைனஸ் என்ன வரும், x/y². இங்கே ஒய் மேலே இருக்குது, அப்போ கீழே எக்ஸ் அப்படியே தான் இருக்கும். அப்போ 1/x. இதில் 3z² அப்படியே இருக்கும். ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. புரிஞ்சுதுங்களா கண்ணு? இது ஒய்யை பொறுத்து பண்ணும்போது இங்கே பார், ஒய் வந்து டினாமினேட்டரில் இருக்குது. டினாமினேட்டரில் இருந்தால் குறியை மாற்றிக்கணும். இங்கே அடுக்கு 1ஐயும் எக்ஸையும் பெருக்கினா எக்ஸு, அடுக்கோட 1 இருக்குதா, 1ஓட 1 கூட்டினா 2. அதே மாதிரி இங்கே நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற ஒய் வந்து நியூமரேட்டர்லேயே இருக்குது, பிரச்சனை இல்லை. அப்போ இந்த எக்ஸ் அப்படியே தான் இருக்கும். ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. இதில் ஒய் 3z² ஒய்யோட சேர்ந்துருக்கு, 3z² அப்படியே இருக்கும். ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. அடுத்தது ∂u/∂z அப்படிங்கும்போது பாருங்கள், இதுலேயும் இசட் இல்லை, இதுலேயும் இசட் இல்லை, இதுவும் 0, இதுவும் 0. இதில் தான், இதில் 3 ஒய்யும் அப்படியே இருக்கும். z² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2z, அடுக்கு முன்னாடி வருமா, அப்போ 2z. அப்போ 3 2 6 yz. இது புரிஞ்சுதா கண்ணு? சரி, இப்போ அடுத்த கணக்கு, 4வது கணக்கு பாருங்கள் கண்ணு. இது ஒன்றுமே இல்லைடா சாமி, பிரிச்சிக்கோ, பிரித்து எழுதிக்கிட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணு. நீ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற வேரியபிள் மேலே இருந்தால் இது அப்படியே 1, கீழே இருக்கிற ஒய் அப்படியே தான் இருக்கும். நீ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற வேரியபிள் எக்ஸு கீழே இருந்தால் குறியை மாற்றணும், அடுக்கையும் மேலே இருக்கிற நம்பரையும் பெருக்கணும், அடுக்கோட 1 வச்சு கூட்டணும். அப்போ -1 × yx². எவ்வளோ தான். அது எக்ஸுக்கு பண்ணாலும் சரி, ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணினாலும் சரி. இதில் எக்ஸ் இல்லாதனால 0. அதே ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது. இங்கே டினாமினேட்டரில் இருக்குது. அப்போ குறியை மாற்றினா மைனஸ், இங்கே அடுக்கையும் எக்ஸையும் பெருக்கினா எக்ஸு, அடுக்கோட 1 வச்சு கூட்டினா y². இங்கே நியூமரேட்டர்லேயே இருக்குது. அப்போ இந்த எக்ஸ் அப்படியே தான் இருக்கும். ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x. இங்கே 3z² அப்படியே இருக்கும். ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. அடுத்து இசட்டை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இதில் இசட் இல்லை, இதில் இசட் இல்லை, இதுவும் 0, இதுவும் 0. இதில் 3 ஒய்யும் அப்படியே இருக்கும். இந்த z² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2z. இப்போ பெருக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா 6yz. அடுத்து 4வது கணக்கு, முக்கியமான கணக்கு.
u வந்து u ஆஃப் எக்ஸ் ஒய் இசட் வந்து லாக் ஆஃப் எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் இசட் கியூப் கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் டோ யூ பை டோ எக்ஸ் ப்ளஸ் டோ யூ பை டோ ஒய் ப்ளஸ் டோ யூ பை டோ இசட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ பார் ஒன்றுமே இல்லை, டோ யூ பை டோ எக்ஸ். அப்போ எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2 ஸ்டெப்பு. முதல் லாகை பண்ணணும், அப்புறம் லாகுக்குள்ளே இருக்கிற வேரியபிளை பண்ணணும். நமக்கு லாகை பண்ணும்போது நமக்கு ஃபார்முலா தெரியும். லாக் எக்ஸுக்கான ஃபார்முலா 1/x. லாகுக்குள்ளே என்ன இருக்கோ அது அப்படியே டிவைடில் எழுதணும். 1/, லாகுக்குள்ளே இருக்கிற வேரியபிள். லாகுக்குள்ளே எக்ஸ் இருந்தால் 1/x, லாகுக்குள்ளே ஒய் இருந்தால் 1/y, லாகுக்குள்ளே இசட் இருந்தால் 1/z. இப்போ லாகுக்குள்ளே எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் இசட் கியூப் இருக்கா? அப்போ 1/x கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் இசட் கியூப் இன்ட்டு இப்போ லாகை விட்டுட்டு உள்ளே இருக்கிற வேரியபிளை பண்ணும்போது எக்ஸை பொறுத்து பண்ணுறோமா? அப்போ அடுக்கு முன்னாடி வரும், அடுக்கில் 1 குறையும். அப்போ 3 அடுக்கில் 1 குறைச்சிக்கிட்டா x². இதில் இது 0, இது 0. இதை மட்டும்தான் பண்ண முடியும். இதில் எக்ஸ் இல்லை, 0. இதுவும் எக்ஸ் இல்லை, 0. இப்போ முதல் லாகை பண்ணும், உள்ளே இருக்கிற ஆங்கிளை பண்ணும், இவ்வளோதான். லாகை பண்ணும்போது லாகுக்குள்ளே என்ன இருக்கோ அதை அப்படியே டிவைடில் எழுது. அடுத்தது உள்ளே இருக்கிற ஆங்கிளை பண்ணும்போது அடுக்கு முன்னாடி வரும், அடுக்கில் 1 குறையும். அப்போ 3 எக்ஸின் அடுக்கு 2. இதில் எக்ஸ் இல்லாதனால 0, இதுலேயும் எக்ஸ் இல்லாத 0. சிமிலர்லி டோ யூ பை டோ ஒய் போட்டிங்கன்னா அதே தான். 1/x கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் இசட் கியூப் இன்ட்டு ஒய்யை பொறுத்து பண்ணும்போது இது 0, இது 0, இது 3y². இசட்டை பொறுத்து பண்ணும்போது அதே லாகை பண்ணால் 1/x கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் இசட் கியூப், இது 0, இது 0, இது 3z². இப்போ இதை 3ஐயும் கூட்டணும். கூட்டும்போது கீழே இது பாருங்கள், டினாமினேட்டர் காமனாக எடுத்துக்கோ. இங்கே பாரு எக்ஸ் கியூப், இது எல்லா இதுலேயும் இருக்கா? அப்போ எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் இசட் கியூப் இதை காமனாக எடுத்துக்கோ. மேலே 3 வெளியில் எடுத்துரு. அப்போ மீதி இருக்கிறது x² ப்ளஸ் y² ப்ளஸ் z². அவ்வளோதான். இது நியூமரேட்டர், இது டினாமினேட்டர். நியூமரேட்டர்லேருந்து 3 காமனாக வெளியில் எடுத்துரு. அப்போ x² ப்ளஸ் y² ப்ளஸ் z². டினாமினேட்டரை காமனாக எடுத்துக்கோ. அவ்வளோதான். இது புரிஞ்சுதுங்களா? விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. இது ரொம்ப முக்கியமான கணக்கு, பார்த்துக்குங்க.